ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்ட் சுந்தர். இப்போ நம்ம கொண்டாலா ரைடுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்படியே இதை பார்த்துட்டு போகலாம். நான் டிக்கெட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வாங்கிட்டேன் ஆல்ரெடி ஆன்லைனில். அது எவ்வளோ ஆச்சு என்னங்கிறத வந்து போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து க்ரௌட் நிறையா இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாவில் சேர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஆஃப் சீசன் இருக்கிறதுனால இங்கே அந்தளவுக்கு க்ரௌட் இல்லைங்க. ஸோ இந்த இதில் தாங்க ஏறி நம்ம ஃபேஸ் 1க்கு போகணும். இது ஒவ்வொருத்தங்களா லைனில் ஏற்றி அனுப்புவாங்க. சூப்பராக அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு தனி கேபின் வாங்கிட்டேங்க. இனிமேல் இங்கே ஃப்ரீயாக பேசலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் கல்மார் கேங்டாக்ல அப்படி பண்ணும்போது உள்ள ஒரு 2 ஸ்டாஃப் உட்காந்தனால நம்மளால் சரியாகவே வீலாக் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், செம்ம வியூ இருக்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஃபேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறத விட ஃபேஸ் 2ல் தான் நிறைய என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே ஆல்டிடியூடு பயங்கரமான ஆல்டிடியூடாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வி ஆர் கோயிங் டு என்ஜாய். ஆனால் இங்கே கீழே பார்க்கும்போது லைட்டாக அந்த பயம் எத்தனை தடவை வந்தாலும் நம்மளுக்கு அந்த பயம் மட்டும் போகாது போல், அந்த ஃபியர்னஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப அந்த விண்டியாலாம் இல்லை, அதனால் கேபின்லாம் பெருசாலாம் ஆடலை. ஸோ அவர் க்ளீனாக சொல்லி தான் அனுப்பினார். அப்படி ஜப்புன்னு அப்படியே உட்காந்துட்டு போயிரு, நீ ஒரு ஆள் தான் போகிற அப்படின்னு. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கேங்டாக்கில் உங்கள் ஃபேமிலி எத்தனை பேரோ 4-5 பேரோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த கேபினில் அத்தனை பேரை மட்டும் தான் அவ்வளோ வச்சுட்டு உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக அனுப்புவாங்க. அன்டில் அதர்வைஸ் அங்கே நம்மளுக்கு க்ரௌடு இல்லாத பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட முக்கால்வாசி கேட்டு பாருங்கள். நான் ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஜல்லுன்னு நம்ம தனியாக ஒரு கேபின் அலாட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி க்ரௌட்லாம் அந்தளவுக்கு இருக்க இருந்தாலும் 5 பேர் தான் இங்கே உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே 3 இங்கிட்டு 3 உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓப்பா இங்கே வர வியூஸ், வி ஆர் கோயிங். சரிங்க, நான் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான பிளேசஸ் இருந்தால் மட்டும் நான் கவர் பண்ணி போடுறேன். நான் நம்ம ரொம்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுனாக்கா ஒரே இடத்த காமிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தோணும். ஸோ அதனால் நான் கரெக்டான எந்தெந்த இடத்துல ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கோ இல்லாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அண்டு டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. ஸோ ஆன்லைன் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்ம கவுண்டரில் வந்து டிக்கெட் வெயிட்டிங் டைம் கிடையாது. ஏன் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி சீசன் டைமில் க்ரௌட் அதிகமாக இருக்கும். அந்த க்ரௌடில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டிக்கெட் கிடைக்காம போகலாம். அதனால் வெல் பிஃபோர் வந்து நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு வந்து கல்மார்க் கண்டோலான்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தராங்க. ஃபேஸ் 1க்கு வந்து 800, ஃபேஸ் 2க்கு வந்து 1200. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 2000 ரூபாய் கிட்ட ஆகும். ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் எப்போதுமே ஃபேஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஃபேஸ் 2 எடுக்காமல் இருந்துடாதீங்க. ஏன்னா ஃபேஸ் 1ல் என்ஜாய் பண்ணுறத விட ஃபேஸ் 2ல் படு பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்டியாக இருக்குது. நம்ம ஒரு டிரைவர் என்ன சொன்னார்னாக்கா மிஸ்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை ஆல்டிடியூட் 14,000 ஃபீட்டு. ஸோ அதனால் ஹை ஆல்டிடியூட் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி அதே மாதிரி இங்கே ஸ்னோ இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் க்ரீனரியாக பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறிடும். ஃபுல் ஒயிட். கல்மார்க் வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்குங்க. அதுதான் அதே மாதிரி இங்கே ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் அப்படி பூத்து குலுங்குமா. காரணம் என்னென்னா இது வந்து மெடோஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். நம்ம ஆல்ரெடி மெடோஸ் ஆஃப் க்ரீன் பல் சோன்மார்க் பார்த்தோம். இங்கே பாருங்கள், கீழே பூலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் இப்போ அவுட் ஆஃப் சீசன் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே பூக்கள் தெரியுது. சப்போஸ் சீசன் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பர்பிள், ஒயிட், க்ரீன் எல்லா கலர்லேயும் பூக்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பயங்கரமாக ப்ளூசமாக இருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்போ எந்த சீசன்லேயும் வந்தால் கூட ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் எனக்கு கல்மார்க் பார்த்தோன்னே தோணுது ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க இங்கே. அந்த மாதிரி எல்லாமே பைன் ட்ரீஸு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, படு பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர். சரிங்க, நான் வந்து ஃபேஸ் 2க்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1க்கு போய் அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1க்கு போயிட்டு டக்குன்னு ஃபேஸ் 2க்கு போயிட்டு ஃபஸ்ட் ஃபேஸ் 2 முடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஃபேஸ் 1ஐயும் சேர்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஃபேஸ் 1க்கு வந்துட்டோங்க. பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான்.
सर जी चलेगा सेकंड फेस है सेकंड फेस हाँ இப்போ நம்ம போக போகிறது செகண்ட் ஃபேஸுங்க ஃபேஸ் 2 ஏறியாச்சு ஃபேஸ் 2 வந்து மொத்தமே 15 நிமிஷத்தில் மேலே ஏறிடுவாங்க ஸோ செம்ம ஸ்பீடு இது ஆக்சுவலி ஃபுல் ஃபாகு இங்கே பாருங்கள் கீழே வந்து இங்கேயும் நம்ம போகலாம் இங்கே ஆக்சுவலி ஸ்னோ இருக்கும்போதெல்லாம் இங்கே ஸ்கீயிங் நடக்கும் ஆக்சுவலி இப்போது இது இல்லாதனால இல்லை அங்கே ஓப்பன் இது இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் இதில் நம்ம யாருமே இப்போ போகிறது கிடையாது போனால் விரைச்சிடுவானுங்க அது ஒன்லி ஃபார் வந்து யாரெல்லாம் ஸ்கீயிங் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் அது ஏன்னா அவங்க அது வந்து மிட்வேல அவங்க இறங்கிடுவாங்க அதுக்காக ஃபேஸ் 2ல் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜெர்க்கு இருக்குங்க லைட்டாக ஜெர்க்கு இருக்குது அந்த ஜெர்க்கு வந்து பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் இல்லை அப்பப்போ அந்த பில்லரை கிராஸ் பண்ணும்போது மட்டும் சின்ன சின்ன ஜெர்க்கு அப்படியே கொஞ்சம் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று அடைச்சிக்கிட்டே வருது லைட்டாக காற்று அடிக்குது ஏற ஃப்ளைட்டில் போகிற மாதிரி யாருங்க ஃபுல்லாக பார்த்து நோ விசிபிலிட்டி ஃபேஸ் 2 போய்கிட்டே இருக்குங்க மேலே ஏற ஏற வந்து கொஞ்சம் லைட்டாக காது அடைக்குது வியரபிள் தான் ரொம்ப பிரச்சனை இல்லை லைட்டாக காது அடிக்குது பிகாஸ் ஆஃப் அந்த ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுனால ஃபுல் வந்து ஃபாகு விசிபிலிட்டி இல்லைங்க கிளாரிட்டி நோ விசிபிலிட்டி இது வந்து மொத்தம் ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2க்கு வந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக ஜெர்கின் கொண்டு வந்துடுங்க இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேலே ஏற 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 ரொம்ப குளிர் ஃபாக் இது வந்துடும் ஸ்னோ வந்துடும் ஸோ இதுக்கு மிட்வேலியவும் ஸ்கீயிங் பண்ணுறாங்க இறங்கிடுவாங்க ஸோ இது ஃபேஸ் 2 வரைக்கும் அவங்க வர தேவையில்லை வரவும் முடியாது ஃபேஸ் 2 வந்துடுச்சுங்க இங்கே பாருங்கள் வாயிலேருந்து புகை வருது நான் ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2 ஏறும்போது ஜர்கின் போட்டேன்னா இங்கே வந்த உடனே இங்கே மேலே வந்து குள்ளாவும் போட்டிருக்க வேண்டியிருக்கு ஏன்னா செம பண்ணிங்க வாய்ப்பே இல்லை சரி வாங்க அப்படியே மெதுவாக போய் இறங்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய கைட்ஸ் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறையா இருக்கிறாங்க இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசான நீங்கள் யாரையும் ஹையர் பண்ண தேவையே இல்லை எல்லாம் நம்ம திட்டம் தான் ஸோ இங்கே ஸ்னோ இல்லாதனால உங்களுக்கு இந்த பாறையை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு சரி வாங்க என்னென்ன வியூஸ்லாம் கிடைக்குதோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த கூட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடியேவும் ஃபேஸ் 1க்கு போயிடுவோம் செம்ம விண்டுங்க இந்த கிளைமேட் நல்லா இருக்குங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் சரி கண்டிப்பாக வாங்க இந்த கவுண்டில் ரைடு எடுங்க இந்த வெதரை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆனால் வின்டர் சீசன் வந்தீங்கன்னா கையில் க்ளவுஸ் இல்லாமல் வந்துடாதீங்க இப்போ வந்து இருக்குது இப்போயே கொஞ்சம் இருக்குது மோர் தென் 5 மினிட்ஸ் மேலே இருந்தால் கையெல்லாம் வரைச்சிடும் போல தான் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க கைட்ஸ் வந்து வியூ பாயிண்ட் சொல்கிறேன் அது சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ சிம்பிளுங்க ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 2க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடுங்க அடுத்து இங்கே இருக்க கும்பல்லாம் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மேம் கீழே போயிட்டு ஃபேஸ் 1ல கொஞ்சம் லிட்டில் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் வெதர் அங்கே இந்தளவுக்கு மோசமாக கிடையாது கொஞ்சம் நல்லா என்ஜாயபுளாக இருக்குது இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ விசிபிலிட்டி இருந்துச்சு இப்போது விசிபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது இதுதான் இந்த கிளைமேட் வந்து எப்படின்னாக்க
கல்மர் கிளைமேட்டும் ஒய்ஃபும் ஒன்றும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். காரணம் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸுக்கு வந்து வெதர் மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே. நோ அஃபென்ஸ் நான் ஜஸ்ட் இதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க. ஸோ இங்கே அவ்வளோதான். இங்கே பெருசாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணது போதும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் 1க்கு போயிட்டு நான் உங்களோட கனெக்ட் பண்ணுறேன். நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு செமையான ஒரு புல்வெளி இருக்குங்க, வாய்ப்பே இல்லை. இங்கே யாருக்காவது வாஷ்ரூம் போகிறா இருந்தால் கூட வாஷ்ரூம் போகிறதுக்கு அங்கே வழி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூ பூத்துருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஜூன் ஜூலையில் வந்தோம்னா இன்னும் வைலட்டு பர்பிள் கலரு இந்த மாதிரி இதிலலாம் வந்து கூட நம்ம பூக்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படி மெதுவாக போவோம், கீழே போயிட்டு கலக்குவோம். இது ஒரு சூப்பர் சீனிக்கான பிளேஸுங்க. ஃபேஸ் 2 வந்து எப்படி வெறும் பாறையை மட்டுமே இப்போ பார்த்தோமோ, ஆனால் இங்கே ஃபேஸ் 1 நம்மளை ஏமாற்றவே இல்லை. இங்கே ஸ்னோ இப்போ இல்லாட்டா கூட பச்சை பசேல்னு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் குதிரையில் வந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஐயோ அங்கே அந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு புல்வெளி, வாய்ப்பே இல்லைங்க. ஃபேஸ் 2 வந்து ஆல்டிடியூடுனால ஆளை அடிச்சிச்சுன்னா, ஃபேஸ் 1 வந்து வியூ பாயிண்ட்னால ஆளை கொல்லுதுங்க. உண்மையிலேயே செமையாக இருக்குது. பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி ஸ்பாட்ஸ். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயும் இப்போ தாங்க பயங்கரமாக வியூ இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து கிளைமேட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஃபாக் வருது, அப்படியே திருப்பி கிளியர் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஃபேஸில் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த இப்போ நீங்கள் எதெல்லாம் புல்வெளியாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் நாளைக்கு வின்டர் சீசன் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கும் இது. ஆனால் ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருந்தால் மட்டும்தான் அங்கே பயங்கர என்ஜாய் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஆல்டிடியூட் என்ஜாய் பண்ணலாம் அங்கே நல்லா அதுவும் நல்ல கிளைமேட்டு. இதை விட அங்கே கிளைமேட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க சிகப்பு கலர் பூவு, அந்த எல்லோ கலர் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து இதில் மிஸ் பண்ணிட்டோங்க. ஜூன் ஜூலையில் வந்திருந்தோம்னா இன்னும் நிறையா பூக்கள், பூ நிறையா இருந்திருக்கும், வேறு கலரில் நிறையா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் சம்மர் சீசன். அதனால் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.